Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா reduce the given rational expressions to its lowest form அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ்பிரஷன்ஸை வந்து நம்ம lowest ஃபார்முக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. x power 3a minus 8 divided by x power 2a plus 2x power a plus 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம வந்து இது ரெடியூஸ் பண்ணணும். ஏதாவது ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னன்னா இது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு எழுத போகிறோம். அதாவது ஏ கியூப் மைனஸ் பி கியூப்ங்கிற ஃபார்முலா செட் ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ 8 வந்து சம்திங் கியூப் அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 வந்து எந்த 3 சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணா 8 வருது அப்படின்னு பிரிக்க போறோம். சரிங்களா? 2 ஆல டிவைட் பண்ண போறோம். 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are, அதாவது 2 கியூப்னு அர்த்தம். இப்போ இது என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ் இந்த ஏவை உள்ள போட்டுட்டு இந்த 3 வந்து வெளியே போட போறேன். இதோட மீனிங் இதுதான். 3 இன்டூ ஏன்னா 3ஏன்னு வந்துடும். ஏன் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப், அதாவது ஏ இருக்க இடத்துல எக்ஸ் பவர் ஏ அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ இப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸ் பவர் 2a பிளஸ் 2x பவர் a பிளஸ் 4. இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஏக்கு பதிலாக என்னது எக்ஸ் பவர் ஏன்னு யூஸ் பண்ண போறோம். பிக்கு பதிலாக 2 இந்த ரைட் சைட்ல யூஸ் பண்ண போறோம். ஏ மைனஸ் பி, ஏ என்னது எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி வந்து 2. சரிங்களா? அடுத்து இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி, ஏ ஸ்கொயர் இந்த சென்ஸ் எக்ஸ் பவர் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஏக்கு பதிலாக என்ன போடுறோம்? எக்ஸ் பவர் ஏ போடுறோம். பிளஸ் ஏபி, ஏ இன்டூ பி, அப்ப எக்ஸ் பவர் ஏ இன்டூ 2 பிளஸ் b square, b square in the sense 2 square னு அர்த்தம். whole divided by x power 2a plus 2x power a plus 4 அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். இது அப்படிதான் இருக்கும். என்ன வரும்? x power a minus 2 into x power a into 2. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணா x power 2a வருமா? x power 2a plus இது நிறுத்தி மல்டிப்ளை பண்ணா 2x power a எழுதலாமா? 2x power a plus 2 square வந்து என்னது? 4 whole divided by, இப்போ நம்ம இந்த டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கிறோம். டினாமினேட்டர் என்னது? x power 2a plus 2x power a plus 4. இப்போ இங்க பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸும் கேன்சல் ஆயிருமா? இது ரெண்டும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் என்னது? x power a minus 2. சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் புரியுதுங்களா? அடுத்த சப்டிவிஷன் பாருங்க. அடுத்த சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 10x cube minus 25x square plus 4x minus 10 divided by minus 4 minus 10x square னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இது பாருங்க, இதை வந்து என்ன பண்றோம்? என்ன மாதிரி பண்ண முடியும்? 4 டேர்ம்ஸ் இருக்கு, ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 2 2வா பேர் பண்ணி காமன்ஸை வெளியே எடுக்கலாமா? ஸோ இது ரெண்டுத்தையும் 2வா பேர் பண்ணிட்டேன். நம்பர்ல வந்து 5 காமனா இருக்கு. வேரியபிள் வந்து எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்ப வேரியபிள் ரெண்டுத்துல எக்ஸ் இருந்தா லோவஸ்ட் பவர் எதுவோ அதுதான் காமன். கரெக்டுங்களா? 5x ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்க 5 வெளியே போயிருச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கு? இதை 5ஆல டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப 2 இருக்கு பேலன்ஸ். எக்ஸ் கியூப்ல எக்ஸ் ஸ்கொயர் வெளியே போயிருச்சு, அப்போ ஒரே ஒரு எக்ஸ். அடுத்து மைனஸ் 25 5ஆல டிவைட் பண்ணா 5, எக்ஸ் ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு, அப்போ பேலன்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ அடுத்து இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 காமனா இருக்கு. 4க்கும் 10க்கும் காமன் நம்பர் 2. அப்ப இங்க 2 வெளியே எடுத்துட்டேன். அப்ப இங்க 2 வெளியே எடுத்துட்டா மீதி ஒரு 2 இருக்கு, எக்ஸ் அப்படியே இருக்கு. இது 2 வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் மைனஸ் 5 ஹோல் டிவைடட் பை, இப்போ இங்க காமனா என்ன வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனஸை காமனா வெளியே எடுக்கலாம், 2வையும் காமனா வெளியே எடுக்கலாம். கரெக்டுங்களா? அப்ப மைனஸ் வெளியே காமனா எடுத்துட்டோம்னா இது பிளஸ் ஆயிரும், இதுவும் பிளஸ் ஆயிரும், ஆப்போசிட் சைனா மாறிடும். அப்ப இங்க வந்து 2 பிளஸ் இதை 2 வெளியே எடுத்துட்டேன், அப்ப 5x ஸ்கொயர்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ இது ரெண்டா பேர் பண்ணி காமன் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இது ரெண்டு காமன் சேமா இருக்கு பாருங்க. அப்ப வெளியே எடுக்கிறோம். 2x மைனஸ் 5 வெளியே எடுத்துடுறோம். பேலன்ஸ் இருக்கிறது 5x ஸ்கொயர் பிளஸ் 2, 5x ஸ்கொயர் பிளஸ் 2 ஹோல் டிவைடட் பை மைனஸ் 2 இன்டூ
5x ஸ்கொயர் பிளஸ் 2, அதாவது 2 பிளஸ் 5x ஸ்கொயர்னாலும் 5x ஸ்கொயர் பிளஸ் 2நாலும் ஒன்று தான், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணோம்னா இங்க பாருங்க மேலேயும் 5x ஸ்கொயர் பிளஸ் 2 இருக்கு, கீழேயும் இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா, அதனால. ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது, 2x மைனஸ் 5 பை மைனஸ் 2. ஸோ இப்போ இதோட மீனிங் என்ன, டிவைட் தனித்தனியாக எழுதுறோம். 2x பை மைனஸ் 2 மைனஸ் 5 பை மைனஸ் 2, கரெக்டுங்களா? இப்போ 2 2 கேன்சல் ஆயிரும், இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது x பிளஸ் 5 by 2. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு, x பிளஸ் 5 by 2 மட்டும் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பேலன்ஸ் இருக்கு. இந்த மைனஸ் இருக்கு, அந்த மைனஸை வந்து இங்க ஃபர்ஸ்ட் டேர்மோட அப்படியே எழுதிக்கணும். அதாவது டினாமினேட்டர்ல மைனஸ் இருந்தால் அது எங்க எழுதுவோம், நம்ம நியூமரேட்டர்ல எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் படி அந்த மைனஸை தூக்கி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கேரி ஓவர் பண்ணிக்கிறோம் ஆன்சர்ல. ஓகே, புரியுதுங்களா இது? ஸோ இந்த மாதிரி தனித்தனியா ஹோல் டிவைட் பை இருக்கிறதுனால ரெண்டு டேர்முக்கும் காமனா வந்து இது என்ன பண்றோம், காமன் பண்றோம். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான். இந்த ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சம் வந்து நம்ம போட முடியும். a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா படி நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். பார்த்தாலே தெரியுது x கியூப் அப்படின்னு இருக்குல்லையா, இங்க கியூப்னு இருக்குல்லையா, அப்போ இதையும் கியூப்னு எழுத முடியுது, 2 கியூப்னு எழுத முடியுது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இங்க இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னா ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணிருக்கோம். ஓகே, 4 டேர்ம் இருந்தாலே நம்ம என்ன பண்றோம், ரெண்டா பேர் பண்ணி தான் ஃபேக்டரைஸ் பண்றோம். நம்ம லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபேக்டரைசேஷன்லாம் ரொம்ப தரவா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.